திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒருவரை தடுப்பு காவல் உத்தரவுக்கு பதிலாக விளக்கமறியலில் வைப்பதற்காக 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளருக்கு எதிராக எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்படும்? கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் இதற்கு பதிலளித்தார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்யுங்கள், அத்துடன் மாத்திரம் நின்றுவிடாதீர்கள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கும் சிங்கப்பூரில் வழங்குவதை போன்று கடுமையான தண்டனையை வழங்குங்கள். இவ்வாறு செய்வதனூடாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான ஆரம்ப படியை அங்கிருந்து எடுத்து வைக்க முடியும். தவறு செய்பவர்களுக்கு ஒருபோதும் நாம் பாதுகாப்பையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ வழங்க மாட்டோம். அதில் அரசாங்கம் எதிர்க்கட்சி என்றோ அல்லது கட்சி அரசியலோ கிடையாது. தவறு செய்வோருக்கு எதிராக நாம் எப்போதும் எதிராக செயற்படுவோம். இவ்வாறானவர்களின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு இலகுவான தண்டனைகளை வழங்க வேண்டாம். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் சிங்கப்பூரில் அமுல்படுத்தப்படுவதை போன்ற சட்டத்தை அமுல்படுத்துங்கள். அதுவே எமது நிலைப்பாடு. அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுப்போம். அதனை மக்களுக்கு நிரூபித்து காண்பித்துள்ளோம். இன்றும் ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டார். பாதாள உலக குழுவை சேர்ந்த ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்னவிடம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய தவறாகும். அவர் ஒரு சட்டத்தரணி. மற்றும் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க. எதிர்க்கட்சி தலைவரிடம் ஒரு விடயத்தை வினவுகின்றேன். நீங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக போராடுகின்றீர்கள், சிங்கப்பூர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கூறுகின்றீர்கள், அதாவது மரண தண்டனை. அவ்வாறாயின் சரித் அபேசிங்கவையும் தூக்கிலிட வேண்டும் என்றல்லவா கூறுகின்றீர்கள்? கட்டாயமாக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்படும். கட்டாயமாக எடுக்க வேண்டிய மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகளுக்கு எமது கட்சியில் இடமில்லை. விசாரணையின் ஊடாக அதனை நிரூபிப்போம். இதனிடையே இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். குற்றவியல் குற்றச்சாட்டு அல்லது சிவில் குற்றச்சாட்டு என எதுவாக இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு உறுப்பினருக்கும் எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் தமது வெளிப்படைத்தன்மையினூடாக தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும். அல்லது அவர்கள் தவறிழைத்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கான பொறுப்பை நாம் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க இருக்கின்றோம். அதுவே சட்ட ரீதியான அணுகுமுறை என நான் நம்புகின்றேன். அதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் முழுமையான ஆதரவு நிபந்தனையின்றி கிடைக்கும் என்ற உறுதிமொழியை வழங்குகின்றேன். அதே போன்று 3.5 வயது குழந்தை இருக்கும் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து கைது செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட விதம் தொடர்பிலும் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீதும் அதன் பொருத்தமற்ற செயற்பாடுகள் மற்றும் முரண்பாடுகள் தொடர்பிலும் எமது கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க விரும்புகின்றோம். நாடறிந்த ஒரு கலைஞர், அதே போன்று அரசாங்கத்தை விமர்சித்த ஒரு சமூக ஊடக செயற்பாட்டாளர், அவ்வாறான ஒருவரை கைது செய்யும் போது இதைவிட நேர்த்தியான வழிமுறையை பின்பற்றி இருக்க வேண்டும். කියන කාරණයයි අපි කියන්නේ.